ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில். இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணேன், இன்றைக்கி தான் என்னோடய சேனல் க்ரியேட் பண்ணேன். ஓகே, அதெல்லாம் விடலாம். இப்போ வந்து இது பற்றி பார்க்க போகிறேன். இந்த இங்கிலீஷ் 8th ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் போயம் என்னென்னா மை ஹாபி ரீடிங். இதில் வந்து சம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னால் இந்த லைன் எதால் மேட் ஆகிருக்கு, அதால் மேட் ஆகிருக்கு, அது வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியலன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 9th 10th இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்க்கலாம். எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன், ப்ளஸ் அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் சொல்லுவேன். சரி, பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். என்னோடய ஹாபி இந்த 3 லைனோட மீனிங் என்னென்னா, என்னோடய ஹாபி வந்து ரீடிங்கு. இது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா, ரொம்ப ப்ரீடிங்காக. ப்ரீடிங்னால் ஒன்றும் இல்லை, புது திங்ஸு க்ரியேட் பண்ணுறது தான் ப்ரீடிங்கு. தாட்னால் உங்களுக்கு தெரியும், பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் திங்க். ஓகே, இன் தாட் ப்ரீடிங். நெக்ஸ்ட்டு இது 2 லைன். இட் டேக்ஸ் மீ டு பிளேஸ் நியர் அண்ட் ஃபார். இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதுவாங்க, இல்லை நம்ம படிக்கிறது விதம். இப்போ சம் ஸ்டோரி வந்து அந்த டெப்த்தாக படித்தா சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம எப்படி இருக்குமோ அந்த ஸ்டோரிக்குள்ளே. இப்போ வந்து சோஷியலில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் அது இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோரிங் த காண்டினென்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த லெசன் படித்து பாருங்கள். அந்த லெசனுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் நம்ம பக்கத்தில் அந்த மாதிரி. அதுதான் இந்த 2 லைனோட மீனிங். இட் டேக்ஸ் மீ டு பிளேஸ் நியர் அண்ட் ஃபார், கிட்டையும் தூரமாகவும். இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோஸ் அஜார். ரேஷ்னல் டோஸ் அஜார். இதோட மீனிங் என்னென்னா, என்னோட ரேஷ்னல் டோர்ஸ் வந்து அஜார்னால் ஒரு லிட்டில் பிட் ஓப்பனாக இருக்கும். என்னதுன்னா லிட்டில் பிட் ஓப்பனாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே ஃபுல்லாக மீனிங்ஸ் இருக்குது. ரேஷ்னல்னால் இன்டெலிஜென்ஸ், அஜார்னால் ஸ்லைட்லி ஓப்பன். கொஞ்சம் ரேஷ்னல்னால் இன்டெலிஜென்ஸ். என்னென்னா ரேஷ்னல்னால் உங்களுக்கு இந்த லைனில் தெரியாது, பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இட் டீச் மீ டு கேக்கிள் அண்ட் க்ரை. இது என்ன டீச் பண்ணோன்னா, கேக்கிளும் க்ரையும். இப்போ சில காமிக்ஸ் புக் கேக்கிள்னால் ரொம்ப கேக்க பீக்க சிரிக்கிறது, எங்கள் மிஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, கேக்கிள்னால் சிரிக்கிறது, ஒரு மாதிரியாக சிரிக்கிறது. க்ரைனால் உங்களுக்கே தெரியும், அழுகிறது. அது சில இமோஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் படித்தா அழுவோம். அதுவே காமிக் புக்ஸ் எல்லாம் படித்தா நம்ம சிரிப்போம். அதுதான் கேட்டிருக்காங்க. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. அது வந்து விங்ஸ் இல்லாமலே நம்ம பறக்க இன்னும் ஒரிஜினலாக பறக்க வைக்கிறது இல்லை ஸ்டோரியில் நம்மளை டாப்பாக கொண்டு போவோம். அந்த மாதிரி. ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் இன் கன்ஸ்ட்ரக்டட் எ விக்ரியஸ் சொசைட்டி தென் வி ஷால் சக்சீட். இந்த எழுதுனவங்க யாருன்னா அருணாச்சலம் சந்திரசேகரன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன விஷ் பண்ணுறேன்னா, இந்த சில்ட்ரன் வந்து இந்த ஹாபியை, இந்த ரீடிங் ஹாபியை அது பண்ணால், இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகரஸ் சொசைட்டி தென் வி ஷால் சக்சீட். இங்கே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டிங்னால் உங்களுக்கு தெரியும் க்ரியேட், விகரஸ்னால் பவர்ஃபுல். இது வந்து ஒரு சொசைட்டியை எல்லாரும் படித்தா உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இன்டெலிஜென்ஸ்னால் எழுதுனது. இப்போ அந்த கிளார் அடித்தா தெரியுது கரெக்டாக. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ எல்லா சில்ட்ரன்ஸும் இந்த ரீடிங் ஹாபியை க்ரியேட் பண்ணால் ஒரு சொசைட்டியே நல்லாவே க்ரியேட் ஆகும். நானும் சொல்கிறது அதுதான். ஐ நீட் டு பிகம் எ டாக்டர். ஸோ இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எல்லார்கிட்டேயும் ரீடிங் ஹாபி இருந்துருச்சுன்னா அவங்க ஒரு சொசைட்டியை பவர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் 9, 12 இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையும் எவ்வளோனா, ஆக்சிமோரான் இருக்குது. ஆக்சிமோரான், ஹைப்பர்போல், பர்சானிஃபிகேஷன், ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், இவ்வளோ இன்னும் நிறையாவே இருக்குது. ஓகே, ஒரு 2 or 3 இன்னும் இருக்குது. இப்போ இதெல்லாம் படிச்சிட்டோமா? இப்போ இந்த 2த்தில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லை. இதில் 2த்தில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லை. இதில் இருக்குது இன் தாட் ப்ரீடிங். இந்த லைனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்னா கம்பேர் பண்ணுறது. யாருக்கும், ஒரு பர்சனுக்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும். ப்ரீடிங்னா என்னது, நியூ திங்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ பர்சன்
வச்சுக்கலாம் டீச்சர்ஸ், மதர் ஃபாதர்ஸோ தான் வச்சுக்கலாம் டீச்சர்ஸ் வந்து நியூ திங்ஸு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா? ஆமாம், சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ பட் ஆனால் இங்கே எதை பற்றி சொல்லியிருக்காங்க? இதை பற்றி என்னன்னா ரீடிங்கோட போயம், அதனால் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த லைன் வந்து பர்சானிஃபிகேஷன் எழுதிக்கோங்க. பர்சானிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு கம்பேரிங் பர்சன் வர்சஸ் நான் லிவிங் திங்ஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். இந்த லைனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா ஆக்சிமோரான். என்னது? OXYMORON, ஆக்சிமோரான். இப்போ ஆக்சிமோரான் என்னன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். என்னது? ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ். இப்போ பாருங்கள், நியரோட ஆப்போசிட் என்னது? ஃபார். ஓகே, அந்த லைனில் ஒரு ஆப்போசிட்ஸ் வேர்டு வந்துருச்சுன்னா அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னதுன்னா எஸ், ஆக்சிமோரான். புரிஞ்சுதாங்களா? இப்போ வந்து என்ன பார்க்கலான்னா இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோஸ் அஜார். என்னதுன்னா இதில் வந்து இந்த 2 லைனில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லை. இதில் இருக்குது இட் டீச்சஸ் மீ டு கேக்கிள் அண்ட் க்ரை. இதில் ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, இது 3த்துலேயும் இருக்குது. இட் டீச்சஸ் மீ டீச்சஸ் மீல என்னென்னா பர்சனிஃபிகேஷன் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்களே. மிஸ்ஸும் டீச் பண்ணுவாங்க, இந்த புக்கும் டீச் பண்ணுவோம். அதனால் கம்பேரிங்னா பர்சானிஃபிகேஷன். இதில் டு கேக்கிள் அண்ட் க்ரை ஆக்சிமோரான். கேக்கிள் சிரிக்கிறது, அழுகிறது, அதனால ஆப்போசிட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து வித்தவுட் விங்ஸ் என்னதுன்னா அலிட்ரேஷன். என்னதுன்னா அலிட்ரேஷன். இப்போ பாருங்க, நீங்கள் வந்து சின்ன வயசில் என்ன படிச்சிருப்பீங்கன்னா 2 லெட்டரும் சேம் வந்தால் தட் இஸ் நோன் as alliteration. But in higher classes you will read if the same sound comes in same line, that is known as alliteration. Okay, that is known as alliteration. இப்போ பாருங்க, with v wings v அதனால இது alliteration.